வணக்கம். சோனி லீவ்ல ஒரு மலையாள படத்தினுடைய தமிழாக்கம் இருக்கு. இந்த படத்தை பார்க்கணும்னு மிஸ் பண்ணிடாம பார்க்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த படத்தோட பேரு ப்ரொமான்ஸ். அதாவது ப்ரோ ரொமான்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா வரும் இல்லையா, ப்ரொமான்ஸ் அப்படின்னு. அண்ணன் தம்பி அப்பா அம்மான்னு இருக்கிறவங்க, அண்ணன் வெளியூர்ல இருக்காரு. அந்த அண்ணன் ஊருக்கு வந்துட்டு திரும்ப போறாரு. இவர் தம்பி நம்ம லியோ படத்துல விஜய்க்கு பையனா நடிச்சார் இல்லையா, அந்த தம்பி அவர் கோவாவுக்கு மாதிரி ஒரு ஊருக்கு டூர் போவார். இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் வரும் அண்ணனுடைய ஃப்ரெண்டுகிட்டேருந்து, உங்கள் அண்ணனை காணும் அப்படின்னு சொல்லி. ஊருக்கு அந்த அண்ணன் வேலை செய்கிற ஊருக்கு பார்த்தாக்க அங்கே அண்ணன் மிஸ்ஸிங் அப்படின்னு தெரிய வரும். இது எதனால மிஸ்ஸிங் அப்படின்னாக்க, காதல் தோல்வியில் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லுவார் நண்பர். அந்த காதலியை போய் பார்த்தா அந்த காதலியோட கேரக்டர் பேர் ஐஸ்வர்யா. அந்த பொண்ணை பிடிச்சி கேட்கும்போது அவங்க ஒரு பல் டாக்டர். அவங்கள கேட்கும்போது பார்த்தாக்க அவனுடைய நச்சரிப்பு இது தாங்க முடியாமல் நான் அவனை கழட்டி விட்டானே, நீ உன்னை நான் லவ் பண்ணவே முடியாதுறான்னு எப்பயும் சொல்லிட்டானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. எங்கடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு நண்பனை அவன் கலாய்ச்சி கத்திக்கிட்டே இருக்கிற அந்த கட்டத்தில் அவன் நிறையா பணம் வாங்கியிருக்கான், அந்த பணத்தை அவன் தரல, அதனால தான் அவன் மிஸ் ஆகிட்டான் போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல, அதை அவனுடைய ஃபோனுடைய டவர் கடைசியில் எங்கே இருந்துச்சு, என்ன விவரம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹேக்கரை கூப்பிட்டு வருவாங்க. அந்த ஹேக்கர் கூட்டிகிட்டு பிடிச்சி பார்த்தாக்க இந்த இடத்துல தான் ஃபோன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாப்புல. டக்குன்னு போய் பார்த்தாக்க அது உங்கள் அண்ணனை காணும் வா அப்படின்னு கூப்பிட்டாப்புலையா, அந்த நண்பருடைய வீட்டில் தான் அண்ணனுடைய ஃபோன் இருக்கும். அந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிப்பாங்க. அண்ணனுக்கும் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒரு தகராறு நடக்கும். ஐஸ்வர்யா என்னை ஏமாத்திட்டாடா அப்படின்னு சொல்லி புலம்புவார். அந்த கட்டத்தில் சும்மா இருறா என்னமோ இதையே பேசிட்டு போய் சாவு லட்டினா அப்படி இப்படின்னு சொல்ல, இவர் உடனே கிளம்பி போவார். அப்படி கிளம்பி போகிற சமயத்தில் அவர் அண்ணங்காரனுடைய செல்ஃபோன் அந்த சோஃபாவுக்குள்ள கிடக்கும். அதனால தான் அங்கே சிக்னல் காமிச்சிருக்கும். இந்த கட்டத்தில் பார்த்தாக்க, ஏட்டா எங்கள் அண்ணன் ஃபோன் ஒன்ட்ட வந்திருக்குனாக்கா, அப்போ நீ தான் இங்கே எங்கேயாவது ஒளிய வச்சிருக்கியா நீ எங்கள் அண்ணன் அப்படி இப்படின்னு அவருக்கு தம்பிக்காரன் கேட்க, அந்த இடத்துக்கு அந்த பல் டாக்டர் அந்த டாக்டர் ஐஸ்வர்யா அவங்க வர, நீ ஏன் இங்கே வர, உங்கள் 2 பேருக்கு லவ்வா, அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா எங்கள் அண்ணனை கொண்டுட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, வேற ஒரு ஐஸ்வர்யாங்கிற ஒரு பொண்ணை அங்கே அண்ணன் டாவடிச்சிருந்தான் அதெல்லாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்ல, அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னும் போது பெங்களூரு அப்படின்லாம் சொல்ல, இப்போ இவங்க ஒரு போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போலீஸ் யாரு அப்படின்னாக்கா, இவர் ஒரு இதை போட்டிருப்பாப்புல, ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை துரத்துவார். அப்போ போலீஸ்காரர் ஒரு படியில் ஸ்லிப் ஆகி விழுந்துருவார். அப்படி ஸ்லிப்பான போலீஸ்காரருடைய அந்த வீடியோவை இந்த தம்பி கேரக்டரில் இருக்கிற அந்த பையன் தான் பப்ளிஷ் பண்ணிடுவார் யூடியூப்பில், சமூக வலைதளங்கள்னு. அதனால் அவருக்கு மானம் போயிடும், அவர் சிரிப்பு போலீஸாக மாறிடுவார், அவருக்கு ப்ரொமோஷன் எல்லாமே கட் ஆகிடும். இப்போ எங்கள் அண்ணனை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துல போய் பார்த்தாக்க அங்கே அவர் தான் போலீஸாக இருப்பார். அவர் இதான் சாக்கு, நீ தானே என்னை இப்படி அசிங்கப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு, நீ நாய் மாதிரியே நீ சாப்பிடணும், நாய் மாதிரியே எனக்கு வாலாட்டணும், நாய் மாதிரியே என்னை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் வீடியோ எடுப்பார் அவர். உன்னை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு மன்னிச்சு விட்டு அவங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரும் துணை செய்வார். அந்த முன்னாள் காதலியாக இருக்கிற அந்த டாக்டர் கேரக்டரும் உதவி செய்வாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே போயிடுவாங்க. அங்கே போனாக்க ஐஸ்வர்யா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களாம் இவங்க போய், ஏம்மா எங்கம்மா அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் போயிட்டான், அவன் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு அவன் சொல்ல, இங்கே கல்யாணம் நிம்மதியாக நடக்குதுங்க, அதை கெடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க, அந்த கல்யாணம் நடக்க போகிற பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய அண்ணங்காரன் என்ன பண்ணுவான், இவனை போட்டு அடைச்சி வச்சு, அண்ணங்காரன் பொண்ணோட அண்ணன் இந்த படத்தினுடைய ஹீரோவாக இருக்கிற அந்த பையனுடைய அண்ணனை அடைச்சி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க அப்படி இப்படிங்கிறத தான் ஒரு த்ரில்லர் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் லவ் அப்படி கலந்து ஜாலியாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் படம் முழுக்க 2.25 மணி நேரம் அப்படின்னாக்கா கண் கொட்டாமல் ஜாலியாக ரசித்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்தெல்லாம் அப்படியே ரிலீஃப் ஆகிடலாம். சோனி லீவில் ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற படம் இது எந்த விதமான ஆபாசமோ ரெட்டையர்த்த வசனங்களோ இல்லாமல் எடுக்கிறதுல
மலையாள சினிமா எப்போதுமே தனித்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவம் தான் இந்த ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற சோனி லீவில் வந்திருக்கிற மலையாள தமிழ் படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தயவு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பார்த்துட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஜாலியான ரகலையான ஒரு த்ரில்லர் தமாக்கா தான் இந்த ப்ரொமான்ஸ். வணக்கம்.